வணக்கம் நண்பர்களே, இது மகாபாரதம். அங்கேருந்து நேராக வந்து தன்னோட அத்தை குந்தியை பார்க்குறாரு. குந்தியை பார்த்துட்டு, இங்கே பாரு அத்தை, நீ வந்து என்ன பண்ணால் இது சரியாகும் அப்படின்னு கேட்டல்ல, கர்ணன்கிட்ட நான் போய் பேசட்டுமான்னு கேட்டல்ல, நீ போய் பேசுறதுக்கான நேரம் வந்துருச்சு, இப்போ போய் பேசு அப்படின்னோன்னா, சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு குந்தி கிளம்புறாங்க. கிளம்புறியே போய் என்ன பேசுவ அப்படின்னு கேட்டோன்னே, ஐயோ எனக்கு தெரியலையே, நீ சொல்லு கிருஷ்ணா, நீ சொல்கிறத நான் கேட்குறேன், நீ சொல்கிற மாதிரி நான் பேசுகிறேன் அப்படின்னா, போயிட்டு அவனை நம்ம பக்கம் வர சொல்லு அப்படின்னோன்னா, நான் கூப்பிட்டா அவன் வந்துடுவானா? கண்டிப்பாக வரமாட்டான். வரலன்னா அப்போ நான் என்ன பண்ணுறது? எதுக்குமே மடியாதவன் கூட தாய் பாசனா மடிவான். ஒருவேளை நீ வாடா என் கூடன்னு கூப்பிட்டா அவன் வந்துட்டான்னா சந்தோஷம், வந்தா உனக்கு ஆட்சி தரோம், நீயே எல்லா ஆட்சியும் பண்ணிக்கோன்னு சொல்லி கூப்பிடு. அதுக்கு ஒரு வேளை வரலன்னா சும்மா நீ பாட்டுக்கு வந்துடாது. அவன்கிட்ட 2 வரம் கேளு. முதல் வரம் என்னன்னா, அவன்கிட்ட நாகாஸ்திரம்னு ஒரு அஸ்திரம் இருக்குது. அந்த அஸ்திரத்தை அவன் அர்ஜுனன் மேலே ஒரு தடவைக்கு மேலே இன்னொரு தடவை பிரயோகிக்க கூடாதுன்னு சொல்லு. அது மட்டும் போதுமா? போதும், மற்றதை நான் பார்த்துக்குவேன். அப்புறம் 2வது வரம் என்னன்னா, அதே மாதிரி அவன் அர்ஜுனனை தவிர வேறு யாரையும் கொல்ல முயற்சி பண்ணக்கூடாதுன்னு சொல்லு. அதாவது உன்னோட 5 மகன்களில் அர்ஜுனனை தவிர மற்ற 4 பேரை அவனுக்கு கொல்றதுக்கு வாய்ப்பு கிடைச்சாலும் அவங்க 4 பேரையும் கொல்லக்கூடாது, இவன் உயிரோட விட்டுறணும்னா அவங்ககிட்ட நீ சத்தியம் வாங்கிட்டு வா. சரி நான் போய் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க, நேராக வராங்க கர்ணனை பார்க்கறதுக்கு. இப்போது வியாச பாரதத்தில் வெளியில் எங்கேயோ அவர் வந்து ஏதோ நதிக்கரையில் வந்து சூரியனை கும்பிட்டுட்டு இருக்கும்போது பார்க்குறாருன்ற மாதிரி இருக்கும். வில்லி பாரதத்தில் அவரோட அரண்மனையில் பார்க்குறாரு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். இவங்க போவாங்க. போனவுடனே இந்த மாதிரி குந்தி வந்திருக்காங்க அப்படின்னு குந்தியை வந்து வரவேற்பார். வாங்கம்மா, ஆண்டவர்களுடைய தாய் வந்திருக்கீங்க, வாங்க அப்படின்ற மாதிரி வரவேற்றோன்னா, நான் அவங்களுக்கு மட்டும் அம்மா கிடையாது, நான் உனக்கும் தான் அம்மா அப்படின்னு குந்தியை அழுதுகிட்டே சொல்லுவாங்க. இது கிருஷ்ணன் சொன்னதை நீங்களும் நம்பிட்டீங்களாம்மா? அம்மா அவர் சொன்னதெல்லாம் நம்பாதீங்கம்மா, அவர் இஷ்டத்துக்கு ஏதாவது சொல்லுவார், அப்படிலாம் கிடையாதும்மா, அப்படிலாம் இருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு. இல்லை எனக்கு தெரியும், நான் தான் அப்படி பண்ணேன், நான் தான் அந்த அம்மா அப்படின்னோன்னே, இல்லைம்மா, இல்லைலாம் இந்த பேச்சை வளர்த்துறதுல எனக்கு விருப்பம் இல்லைம்மா, நீங்கள் வேறு என்ன வேணால் பேசுங்க, உங்களுக்கு என்ன, உங்கள் மேலே எனக்கு நிறைய மரியாதை இருக்குது, ஆனால் இந்த விஷயத்த சொல்லாதீங்கம்மா அப்படின்னோன்னே, நீ நம்ப மாட்டேல்ல, நான் உன்னை பெட்டியில் வச்சு அனுப்பும்போது ஒரு பட்டு துணி வச்சு அனுப்புனேன்ல, அந்த பட்டு துணியை எடுத்துகிட்டு வா அப்படின்னோன்னே, இப்போது கர்ணன் என்ன சொல்கிறான், இந்த விளையாட்டு மட்டும் வேணாம் அப்படின்றான். ஏன்னா காலம் ஃபுல்லாக கர்ணனுக்கு எப்போவுமே யாராவது ஒரு அம்மாக்கள் வருவாங்க, நான் தான் உன் அம்மா, நான் தான் உன் அம்மான்னு. அதாவது கர்ணன் வந்து மன்னன் ஆனதுக்கப்புறம் வந்து அவனோட அம்மானு போய் சொல்லிக்கிட்டு கூட இருக்கணும்னு நினைப்பாங்கல்ல, அதனால நிறைய பேர் நான் தான் உன் அம்மா, நான் தான் உன் அம்மான்னு. அப்போல்லாம் என்னென்னா அந்த துணியை மேலே போட்டுக்குவாங்க, மேலே போட்டு பார்ப்பாங்க, அப்படி தான் செக் பண்ணுறது. அந்த துணியை மேலே போட்டு செக் பண்ணால் எரியாமல் இருந்துட்டாங்கன்னா அது அவங்க அம்மா தான். ஆனால் இது வரைக்கும் அந்த எல்லா பெண்களுமே அந்த பட்டு துணியை மேலே போட்டோன்னே எரிஞ்சு போயிருக்காங்க. இதனால கர்ணன் என்ன சொல்கிறாரு, இங்கே பாருங்கம்மா, இவ்வளோ நேரம் ஏதோ சொன்னீங்க, பேசுனீங்க, இப்போ அந்த பட்டு துணியை எடுத்துகிட்டு வாண்டுறீங்க, இந்த விபரீத விளையாட்டுலாம் வேணாம், போர் நடக்க போகுது, இப்போ நீங்கள் என்னை தனியாக பார்க்க வந்திருக்கீங்க, ஒருவேளை நான் அந்த பட்டு துணியை எடுத்துகிட்டு வந்து கொடுத்து கிருஷ்ணர் சொன்னது பொய்யா இருந்து நீங்கள் ஒரு வேளை எரிஞ்சிட்டிங்கன்னா ரொம்ப தப்பாயிடும், நான் வந்து பாண்டவர்களோட அம்மாவை எரிச்சிட்டேன்னு சொல்லிட்டு எல்லாமே தவறாக போயிடும், அது வேணான்னு. ஐயோ நீ நம்ப மாட்டேற, நான் தான் உன் அம்மா, நான் எரிய மாட்டேன், எனக்காக ஒரு தடவை எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொன்னோன்னா பட்டு துணியை எடுத்துகிட்டு வரான். கர்ணன் பட்டு துணியை எடுத்துகிட்டு வரான், இதை அவங்க மேலே போடுறாங்க, எரியலை. இப்போது வந்து கர்ணனுக்கு அப்படி கண்ணிலேருந்து தனியாக வருது, அவங்களும் அழறாங்க. இப்போ தயவுசெய்து என் கூட வந்துரு, நான் தப்பு பண்ணிட்டேன், சின்ன வயசில் எனக்கு வந்து பயமாக இருந்தது, விவரம் பத்தலை, அப்போ நான் தப்பு பண்ணிட்டேன், இவ்வளோ நாள் நான் உன்னை பார்க்காமலும் உன்னை தேடாமலும் இருந்தது தப்பு தான், ஆனால் நீ தான் அண்ணன்னு தெரிஞ்சால் உன் தம்பிங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க, நீ வந்ததுக்கப்புறம் உன் நாட்டையே உங்ககிட்ட கொடுத்துருவாங்க, துரியோதனனும் வந்துட்டு உனக்கு தான் நாடுனா, நீ தான் அவங்களோட அண்ணன்னா உனக்கு நாட்டை கொடுத்துருவான், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னோடனே, இங்கே பாருங்கம்மா, துரியோதனன் எனக்கு நாட்டை கொடுத்துரும், என் தம்பிங்களும் எனக்கு நாட்டை கொடுத்துருவாங்க, அந்த நாட்டை நான் துரியோதனனுக்கு கொடுப்பேன், அப்படி எனக்கு பிச்சை வாங்கி நாட்டை அவனுக்கு கொடுக்கணுன்றது கிடையாதுமா, எனக்கு போரில் ஜெயிச்சு என் நண்பனுக்கு நாட்டை கொடுக்கணும், எனக்கு அப்படிலாம் வர வேணாமா, நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லைம்மா, எனக்கும் துரியோதனனுக்குமான அந்த நட்பு அப்படிங்கிறது நீங்கள் நினைக்கிற மாதிரியானது கிடையாது, இந்த உலகத்தில் எல்லாராலையும் அசிங்கப்படுத்தப்பட்டு எல்லாராலையும் வெறுத்து ஒதுக்கப்பட்டு அவமானம் மட்டுமே வாழ்க்கையில் அனுபவித்த ஒரு
தேவனை முதலாக வந்து ஆதரவோடு கூப்பிட்ட, எனக்கு மரியாதையை கொடுத்த, இன்னைக்கு கர்ணன்ற பேரை கொடுத்த, எனக்கு அரசன்ற ஒரு இடத்த கொடுத்த, நண்பன்ற ஒரு ஒரு அழகான உறவு கொடுத்த ஒருத்தன் துரியோதனன் தாம்மா. அவனை விட்டு சத்தியமாக என்னால் வரவே முடியாதுமா. இது எவ்வளோ பெருசாக இருந்தாலும் சரி, அவனை விட்டு நான் வரவே மாட்டேன். எவ்வளோ பெரிய மன்னன், அவன் நினச்சா என்னை சாதாரண ஒரு மன்னனை நடத்திருக்கலாம். அவன் என்னை எப்போவுமே அவனுக்கு ஈடாக தான் நடத்தியிருக்காம்மா. அவன் எல்லா விஷயத்துலையுமே அவனுக்கான எல்லா மரியாதையும் எனக்கும் கிடைக்கணும்னு நினச்சிருக்கான். உங்களுக்கு உதாரணத்துக்கு ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன் பாருங்கம்மா. ஒரு நாள் நானும் அவனோட மனைவியும் உட்காந்து விளையாடிக்கிட்டு இருந்தோம். நாங்கள் நல்ல நண்பர்கள். நாங்கள் 2 பேரும் வந்து விளையாடிட்டு இருக்கும்போது நான் அந்த பொண்ணை பார்த்து உட்காந்துருந்தேன். அந்த பொண்ணு வாசலை பார்த்து உட்காந்துருந்தா. அப்போ துரியோதனன் வெளியில் போயிருந்த துரியோதனன் திடீர்னு வந்துட்டான்னொடனே புருஷன் வந்துட்டானே அப்படின்ற மகிழ்ச்சியில் அவள் எந்திரிச்சா. ஆனால் விளையாட்டு மும்மரத்தில் நான் கீழே பார்த்துட்டு இருந்தேன்னா, எங்கே அவள் தோற்று போய் தான் எந்திரிக்கிறாளோன்னு, எங்கே ஓடுற அப்படின்னு இப்படி பார்த்துக்கிட்டே கீழே பார்த்துக்கிட்டே அவளை பிடிச்சேன். அப்போது என்னோட கை அவளோட இடுப்பை பிடிச்சிருச்சு. அவளோட இடுப்பில் மணிமேகலைன்னு இருக்கும் இல்லையா, அந்த ஆபரணத்தை பிடிச்சி இழுத்து அதை அருந்து கீழே அப்படி சதுருது. அப்போ துரியோதனன் உள்ளே வந்துட்டான். அவ கண்ணில் கண்ணீர், கீழே ஃபுல்லாக அந்த வெண்முத்துக்கள், அவள் கண்ணில் கண்ணீர் முத்துக்கள், என் உடம்புல வேர்வை முத்துக்கள், துரியோதனன் வாயெல்லாம் வந்து பல் முத்துக்கள். அதாவது துரியோதனன் சிரிக்கிறானா, இது சீரியஸாக எடுத்துக்காமலே சிரிச்சிட்டு இருக்காமா. எந்த உலகத்தில் எவனாக இருந்தாலும் அந்த இடத்துல கத்தி எடுத்து ஒரே நிமிஷம் என்னை வெட்டியிருப்பான். யாராக இருந்தாலும் பார்க்குறவன் அப்படி தான் நினைப்பான் இல்லையா. ஆனால் அவனுக்கு எவ்வளோ என் மேலே நம்பிக்கை இருந்தா, ஒரு நண்பனா கர்ணனை அவன் எவ்வளோ நம்பியிருந்தானா. அவன் வந்து என்ன நீ எடுத்து கோக்குறியா இல்லை நான் எடுத்து கோக்கட்டுமா அப்படின்னு கேட்குறான். எங்கே நான் பயந்துருவனோ, நான் பதறிடுவனோ, நான் எதுவும் நினச்சிக்கலடா, என் மனசுக்குள்ளே ஒன்றும் இல்லைடா அப்படின்னு எனக்கு புரிய வைக்கிறதுக்காக அவன் அந்த விஷயத்தை எவ்வளோ அழகாக ஈஸியாக்குனான் தெரியுமா அந்த இடத்த. அது மாதிரிலாம் ஒருத்தனை பார்க்கவே முடியாதுமா. அவன் எச்சி தட்டிலே சாப்பிடாதவன் துரியோதனன், ஆனால் ஏன் எச்சி தட்டில் சாப்பிடுவாமா. அப்படிப்பட்டவனை விட்டுட்டு என்னால் சத்தியமாக வர முடியாதுமா. அந்த விஷயம் மட்டும் நடக்கவே நடக்காது. அதுக்காக தான் நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா வாய்ப்பு இல்லைம்மா, நீங்கள் கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அப்போது அவங்க என்ன சொல்கிறாங்க, கர்ணா சரி நீ வரமாட்டேன்னா பரவாயில்ல, இந்த அம்மாக்காக ஒரு 2 வாரம் கொடுப்பியாப்பா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ சிரிக்கிறான். யாருக்கோ என்னென்னவோ கொடுத்துருக்கேம்மா, உங்களுக்கு வாரம் கொடுக்க மாட்டேன்னா, என்னால் முடிஞ்சது எதுவாக இருந்தாலும் கண்டிப்பாக நான் கொடுப்பேம்மா, கேளுங்க அப்படின்னோடனே, எனக்கு வந்து முதல் வரம், நீ நாகாஸ்திரத்தை அர்ஜுனன் மேலே பிரயோகப்படுத்தும் போது ஒரே ஒரு தடவை தான் பிரயோகப்படுத்தணும் அப்படின்னு சொன்னோன்னே சிரிக்கிறான் கர்ணன். அம்மா நான் ஒரு வீரன்மா, எந்த ஒரு வீரனும் எந்த ஒரு அஸ்திரத்தையும் எதிராளி மேலே 2 வாட்டி பயன்படுத்த மாட்டான். நீங்கள் இதை கேட்கலனாலும் நான் அர்ஜுனன் மேலே இது 1 வாட்டி தான் பயன்படுத்தியிருப்பேன். வருத்தப்படாதீங்க, அவன் மேலே 1 வாட்டிக்கு மேலே பயன்படுத்த மாட்டேன். அப்புறம் 2வது வரம் என்ன, 2வது வரம், மற்ற 4 பேரையும் நீ வந்து போரில் எதிர்கொள்ளும்போது அவங்கள கொல்றதுக்கான வாய்ப்பு வந்தாலும் நீ கொல்லக்கூடாதுன்னு மறுபடியும் சிரிக்கிறான். வந்துட்டு எனக்கு நிகரான வில்லாளின்னு நான் நினைக்கிறது அர்ஜுனனை மட்டும்தான். அதனால் மற்ற யாரையும் எனக்கு நிகராக நான் நினைக்கலம்மா, அவங்க யாரையும் நான் கொல்ல மாட்டேன். இது 2 தானே உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு, நீங்கள் கேட்ட வரத்தை நான் கொடுத்துட்டேம்மா, சந்தோஷமாக போங்க, உங்கள் பிள்ளைங்க உயிரோடு தான் இருப்பாங்க, கவலைப்படாதீங்க. உங்களுக்கு எப்போவுமே பாண்டவர்கள் அப்படின்றது, குந்தியோட மகன்கள்ன்றது 5 பேர் அப்படிங்கிறது என்றைக்கும் மாறாது. ஒன்று போர்க்களத்தில் அர்ஜுனன் சாவான், இல்லை நான் சாவாம்மா அப்படின்னு பேசுகிறாரு கர்ணன். இப்போது இவங்க வருத்தத்தோட திரும்பி பார்த்துக்கிட்டே அப்படி கிளம்புறாங்க. அப்போ கிளம்பும்போது கர்ணன் கேட்குறாரு, அம்மா இவ்வளோ நாள் கழித்து வந்தீங்க, பேசுனீங்க, என்கிட்ட 2 வாரம் கேட்டீங்க, உனக்கு என்னடா வேணும்னு ஒரு வார்த்தையாவது கேட்டிங்களாம்மா அப்படின்னு கேட்குறாரு. அப்போ அவங்க சொல்கிறாங்க, ஏய் நீ யார்ரா, நீ பெரிய வள்ளல்ரா, நீ கொடுப்படா, உனக்கு கொடுக்க என்கிட்ட என்னடா இருக்குன்னு. எல்லா பிள்ளைங்களுக்கும் கொடுக்க அந்த அம்மா கிட்ட ஏதாவது இருக்கும் தானம்மா, எல்லா பிள்ளைங்களுக்கு அம்மா கிட்ட கேட்கறதுக்கு ஏதாவது இருக்கும் தானம்மா, எனக்கும் உங்ககிட்ட கேட்கறதுக்கு இருக்குமா, நீங்கள் வரம் கேட்ட மாதிரியே நானும் உங்ககிட்ட ஒரு வரம் கேட்குறேம்மா, எனக்கும் 2 வரம் கொடுங்கன்னு. கேளுப்பா என்ன வரம் அப்படின்றாங்க. அம்மா நீங்கள் எப்படி வந்து அந்த தண்ணியில் விட்டீங்களோ, இல்லை வந்து ஊர் உலகத்துக்கு அஞ்சு தண்ணியில் விட்டீங்களோ தெரியல, ஆனால் இப்போ திடீர்னு உங்களுக்கு ஒரு வேலை அந்த போர் முடியறதுக்கு முன்னாடி இவன் தான் என் மகன், கர்ணன் தான் என் மகன் யாருக்கிட்டையாவது சொல்லணும்னு தோணாமலும் போகலாம். ஒரு வேளை தோணுச்சுன்னா தயவுசெய்து யாருக்கிட்டையும் சொல்லிடாதீங்கம்மா. ஏன்ப்பா அப்படி சொல்கிறேன்? இல்லைம்மா, ஒரு வேளை நீங்கள் வெளியில் சொல்லி அந்த விஷயம் துரியோதனன் காதுக்கு வந்துச்சுன்னா துரியோதனன் என்ன நம்ப மாட்டாமா, அவன் என்னை நம்பாமல் போகிற நாள் நான் செத்து போன நாளுக்கு சமானம். எனக்கு அது மட்டும் நடந்துட வேணாம், கடைசி உயிர் இருக்கிற வரைக்கும் என் நண்பனுக்கு நம்பிக்கையோடு நான் போர் பண்ணிட்டு சாகணும்னு நினைக்கிறேன். சரிப்பா, நான் யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டீங்க, நான் செத்து கீழே விழுந்துடுற ஒரு நாள் வருதுன்னு வைங்களேன் போர்க்களத்தில். அப்படி நான் செத்து கீழே விழும்போது இந்த உலகம் என்ன தெரியுமா சொல்லும்? பெரிய வள்ளல், மன்னன், துரியோதனோட நண்பன், நட்புக்கு இலக்கணம் அப்படிலாம் சொல்லாது. ஒரு அனாதை விழுந்து செத்துருக்கான் அப்படின்னு தாம்மா சொல்லும். அந்த பேரோடு எனக்கு போக வேணாமா, நான் கீழே விழுந்ததுக்கப்புறம் நீங்கள் உங்கள் மடியில் என் தலையை எடுத்து வச்சுக்கிட்டு
கர்ணா என் மகனே அப்படின்னு சொல்லி அழுகணுமா, இந்த உலகத்துக்கு நான் தான் உங்கள் மகன்னு தெரியணுமா அப்படின்னு சொன்னோன்னே, சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வரத்தை கொடுத்துட்டு குந்தி அங்கேருந்து கிளம்புறாங்க. இப்போது குந்தியை அந்த பக்கம் அமுச்சிட்டு கிருஷ்ணர் என்ன பண்ணுறாருன்னா, மறுபடியும் இந்திரன் இருக்கார் இல்லையா, அர்ஜுனனோட அப்பா, அவர்கிட்ட போயிட்டு, இந்த பார், உன் பையன் வந்து போர்க்களத்தில் சாகாமல் இருக்கணும்னா அவனுக்கு ஒரே எதிரி, அவனுக்கு கொள்ளத்தக்க ஒரே ஒரு வீரன் வந்து கர்ணன் மட்டும்தான். கர்ணனை ஜெயிக்கிறதுக்கு அர்ஜுனனால் முடியவே முடியாது. ஏன்னா கர்ணன் பிறந்தப்பவே கவச குண்டலத்தோட பிறந்தான். சூரியன் வந்து அவனுக்கு கவச குண்டலத்தோட ஒரு பிறப்பை கொடுத்துருக்கான். அப்போது அந்த கவசமும் குண்டலமும் அவன்கிட்ட இல்லாமல் இருந்ததுன்னா அர்ஜுனனுக்கு கர்ணனை ஜெயிக்கிறது எளிதாயிடும். அதனால நீ வந்து ஒரு அந்தணனாக போய் தானமாக அந்த கவசத்தையும் குண்டலத்தையும் வாங்கிட்டு வந்துடு அப்படின்னு சொல்லி சொல்லிடுறான் கிருஷ்ணன். இப்போது இந்திரனும் என்ன பண்ணுறான், ஒரு அந்தணன் மாதிரி, வயசான அந்தணன் மாதிரி வேஷம் போட்டுட்டு கர்ணனோட வீட்டுக்கு வரான். கர்ணனோட வீட்டுக்கு வந்தோன்னா வாயில் காப்பலர்கள்லாம் என்ன சொல்கிறாங்க, ஐயோ ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, போங்க போங்க, இதுக்கு மேலே வந்து மன்னர் உங்களை பார்க்க மாட்டார் அப்படின்னு சொன்னோன்னா, அவன் ஐயோ எனக்கு வேணும், நான் மன்னர் பார்க்கறதுக்கு தான் ரொம்ப தூரத்துலேருந்து வரேன் அப்படின்ற மாதிரி பிரச்சனை பண்ணுவோன்னு சத்தம் கேட்டு கர்ணனே வெளியில் வந்துடுறான். வெளியில் வந்துட்டு வயசானவரை பார்த்தோன்னே, வாங்க ஐயான்னு சொல்லி ரொம்ப மரியாதையாக அவரை கூப்பிட்டு போயிட்டு அவரை ஆசனத்தில் அமர வச்சுட்டு, என்ன வேணும்னு கேளுங்க, உங்களுக்கு நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னோடனே அவர் என்ன கேட்குறாரு, நான் என்ன கேட்டாலும் நீ கொடுப்பியாப்பா அப்படின்னு. கண்டிப்பாக நீங்கள் என்னால் கொடுக்க முடிஞ்சது எது கேட்டாலும் நான் கொடுப்பேன் அப்படின்னு வந்து கர்ணன் சொல்கிறாரு. என்ன நடக்குதுன்னா, அந்த வெளியில் வந்து இந்த வேதியர் அந்த அந்தனரை உள்ளே கூட்டிகிட்டு போகிறதுக்கு முன்னாடியே வந்துட்டு கர்ணனுக்கு ஒரு அசரீரி கேட்கும். அதாவது இந்திரன் வந்து தன்னோட மகனுக்காக வந்து கவச குண்டலத்தை கேட்டு வரும்போது சூரியன் தன்னோட மகனை காப்பாற்ற நினைக்க மாட்டானா. அப்போ சூரியன் என்ன சொல்கிறாரு, அந்த வந்திருக்கிறது வந்து இந்திரன் தான், அவன்கிட்ட வந்து நீ தயவுசெய்து கவச குண்டலத்தை கேட்க வருவான், கொடுத்துறாத அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாரு. ஆனாலும் வந்திருக்கிறது இந்திரன், தன்னோட மகன் அர்ஜுனனுக்காக தான் கேட்க வந்திருக்கான் அப்படின்னு எல்லாமே தெரிஞ்சாலும் கூட வந்து அந்த அந்தணன் வந்து எனக்கு உன்னோட கவசமும் குண்டலமும் வேணும்பா அப்படின்னு கேட்டவுடனே கொஞ்சம் கூட யோசிக்காமல் கவச குண்டலத்தை அறுத்து ரத்தத்தோட அதை இந்திரன் கிட்ட கொடுக்குறாரு கர்ணன். அவரோட மனசில் என்ன நினைப்பேன்னா, அரசருக்கு அரசர் இந்திரனே என்கிட்ட தானம் கேட்க வரானா, அதோட எனக்கு என்ன பெருமை இருக்க முடியும், அதை கொடுக்குற இடத்துல கடவுள் என்ன வச்சிருக்காருன்னா அதை விட எனக்கு என்ன மகிழ்ச்சி இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அதை கொடுக்குறாரு. அப்போது இந்திரன் வந்து தன்னோட சுயரூபத்துக்கு வந்துட்டு, நீ வந்து உன்ன மாதிரி ஒரு நல்ல மனுஷன் நான் பார்த்ததே கிடையாது, இப்போது இந்த கவச குண்டலத்தை நீ பிச்சதுனால வந்து அந்த காயம்லாம் இல்லாமல் உனக்கு மறைஞ்சிரும், அது மட்டும் கிடையாது, நான் உனக்கு சக்தி ஆயுதம்னு ஒரு ஆயுதம் கொடுக்குறேன், இது ரொம்ப பெரிய ஆயுதம், ஆனால் நீ இதை என் பையன் மேலே மட்டும் பிரயோகப்படுத்திடக்கூடாது, இது அர்ஜுனன் மேலே பிரயோகப்படுத்து, நீ மற்ற யார் மேலே வேணா கூட பிரயோகப்படுத்து, ரொம்ப முக்கியமாக கடோத்கஜன்னு பீமனோட பையன் ஒருத்தர் இருக்கான், அவன் மேலே வேணா கூட பிரயோகப்படுத்திக்கோ அப்படின்லாம் சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு. இப்போது போருக்கு தேவையான எல்லா விஷயங்களும் கிருஷ்ணர் சரியாக தயாராக பண்ணிட்டாரு அப்படின்னோடனே இப்போ போருக்கான நாள் குறிக்கப்படுது. ஆட்கள் சேர்க்குற விஷயம், போருக்கான தேவையான விஷயங்கள், அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்க ஆரம்பிக்குது. போர் சருக்கம் ஆரம்பிக்குது. போர் சருக்கத்தில் முதலாவது பீஷ்ம பருவம். ரெண்டு பக்கத்து மன்னர்களும், அதாவது பாண்டவர்கள் பக்கமும் துரியோதனர்கள் பக்கமும் அவங்கவுங்களுக்கான மன்னர்கள் சேர்க்குறாங்க. அவங்கவுங்களுக்கு பிடிச்சவங்க யாரெல்லாம் நண்பர்களாக வருவாங்க, இல்லை இப்போ துரியோதனன் வந்து ஆட்சியில் இருக்கக்கூடிய மன்னர், அவனுக்கு பயந்து வர மன்னர்கள் அப்படின்னு ரெண்டு பக்கமும் படை சேருது. எந்த அளவுக்குன்னா, இப்போ துரியோதனன் பக்கம் 11 அக்ரோனி சேனைகள், தர்மர் பக்கம் 7 அக்ரோனி சேனைகள் படை சேருது. ஒரு அக்ரோனி சேனை அப்படின்னா என்னென்னா, யானைப்படை இருக்குல்ல, யானைப்படை வந்து 21,870 யானைப்படை. அதுக்கப்புறம் வந்துட்டு தேர் வந்து 21,870, குதிரைப்படை வந்து 65,610, காலாட்படை வந்து 1,09,350. இந்த எண்ணிக்கையில் இருக்கிறது தான் ஒரு அக்ரோனி சேனை. இந்த மாதிரி 7 அக்ரோனி சேனை தர்மர்கிட்டையும் 11 அக்ரோனி சேனை துரியோதனன்கிட்டையும் மொத்தமாக 18 அக்ரோனி சேனைகள் இந்த போரில் ஈடுபட காத்துக்கிட்டு இருக்கு. இப்போ போர் வருது அப்படின்னோடனே களப்பலி கொடுக்கணும் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு இது இருக்குது, நம்பிக்கை. அந்த களப்பலி அப்படிங்கிறது என்னென்னா, சாமுத்திரிகா லட்சணம் சொல்லுவாங்கள்ல, 32 சாமுத்திரிகா லட்சணம். அந்த 32 சாமுத்திரிகா லட்சணம் இருக்கக்கூடிய ஒரு வீரன் ஒரு குறிப்பிட்ட நல்ல நாளில் அவனே தன்னுடைய உடல் உறுப்புகளை அறுத்துக்கிட்டு தன்னை பலியாக கொடுக்கணும். துரியோதனன் பக்கம் பீஷ்மர் கிட்ட அறிவுரை கேட்குறான் துரியோதனன், நம்ம வந்து போரை தொடங்கிறதுக்கு முன்னாடி ஏதாவது பூஜைலாம் பண்ணலாமா அப்படின்னா, ஆமாம் இந்த மாதிரி களப்பலி பண்ணணும் அப்படின்னா, என்ன களப்பலி பண்ணலாம், யாரை களப்பலி கொடுக்கலாம்
கொடுக்கலாம் சொல்லுங்க. ஏன்னா பீஷ்மருக்கு தான் எல்லாம் தெரியும். அதனால பீஷ்மர்கிட்ட அவன் அப்படி கேட்குறான். கேட்டவுடனே பீஷ்மர் என்ன சொல்றாரு, களப்பலி குடுக்கலாம்ப்பா. ஆனா களப்பலி குடுக்கறதுக்கு தகுதியானவங்க இந்த இந்த போர்க்களத்துல இந்த இதுலயே இருக்கிறவங்க 2 பேர் தான். அந்த 2 பேருமே வந்துட்டு அந்த பக்கம் தான் இருக்காங்க. பாண்டவர்கள் பக்கம் தான் இருக்காங்கன்னா, யார் அந்த 2 பேரு? அப்படின்னு இவன் கேட்குறான். 2 பேர் ஒண்ணு கிருஷ்ணர். இன்னொன்னு அர்ஜுனனுடைய மகன் அரவான். அரவான் யாருன்னு உங்களுக்கு தெரியும். அர்ஜுனன் தீர்த்த யாத்திரை போகும்போது முதல்ல உலூபின்னு ஒரு நாகக்கன்னிகை நாகலோகத்துக்கு கூட்டிட்டு போய் இவரை கல்யாணம் பண்ணிப்பாங்கல்ல. அப்போ ஒரு குழந்தை பிறக்கும்ல, அவன் தான் அரவான். அவன் தான் அந்த 32 சாமுத்திரிகா லட்சணம் சேர்ந்த அமையப்பெற்ற ஒருத்தன். இப்போ அவன் இருக்கான், கிருஷ்ணர் இருக்கார் அப்படின்னு சொன்னோன்னா, அப்போது அவனை கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக அவன்கிட்ட கேட்கலான்னு போகிறாங்க. இவங்க கேட்கறதுக்கு உடனே அவன் ஒத்துக்கிறான். சரி நான் வரேன் அப்படின்னா, பேச்சு மாற மாட்டேல்ல அப்படின்னு அவன் கேட்குறான். துரியோதனன் கேட்குறான். அதுக்கு அவன் சொல்கிறான், எங்களுக்கு நாக்கு தான் 2, வாக்கு 1, ஒரு சிலர் மாதிரி 2 வாக்கெலாம் கிடையாதுன்னு இவனை நிந்திச்சு சொல்கிற மாதிரி தான் சொல்கிறான். முன்ன மாதிரி நாடு தரேன்னு சொல்லிட்டு இன்றைக்கி போர்லாம் பண்ண மாட்டேன், ஆனால் நான் சொன்னது தான் அப்படின்னு அரவான்னு சொல்கிறான். இப்போது இதுக்கு நல்ல நேரத்தை யார்கிட்ட கேட்கறது, எந்த நேரத்தில் அரவான் பலி கொடுக்கறது அப்படின்னு ஒரு கேள்வி வரும்ல. அதையும் மறுபடியும் பீஷ்மர்கிட்ட தான் கேட்குறான் துரியோதனன். தாத்தா இப்போ யாரை வச்சு நம்ம இந்த டேட்லாம் குறிக்கிறது, எது நல்ல நாள்னு குறிச்சிக்கிறது அப்படின்னு மறுபடியும் அவர் சொல்கிறாரு, இந்த இத்தனை பேரில் இருக்கிற அத்தனை பேர்லேயும் நல்ல நாள் குறித்து கொடுக்கக்கூடிய ஞானி ஒரே ஒருத்தர் தான் இருக்கார். அந்த ஞானியும் நம்ம பக்கம் கிடையாது, அதுவும் பாண்டவர்கள் பக்கம் தான் இருக்கிறாங்க. அது சகாதேவன். இப்போ சகாதேவன்ட்டு கேட்டால் நமக்கு உண்மையாக சொல்லுவானா? அவன்லாம் தொழில் தர்மம் தெரிஞ்ச ஒரு ஆள். அவன்கிட்ட கேட்டால் அவங்க சரியாக சொல்லுவானோன்னு இவங்க நேராக போயிட்டு சகாதேவன்கிட்ட கேட்குறாங்க. சகாதேவன்கிட்ட கேட்டவுடனே சகாதேவன் ஒரு அமாவாசை நாள் ஒன்று குறித்து கொடுத்து, அந்த நாளில் இந்த நேரத்தில் நீங்கள் களப்பள்ளி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக வெற்றி உங்களுக்கு தான், நீங்கள் தான் ஜெயிப்பீங்க அப்படின்னு ஜோசியம் பார்த்து எழுதி கொடுத்துட்றான்.